ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ வந்து கடலாம் அப்பம்னே ஒன்று கிடைக்கும் இல்லைங்க, அது என்ன போண்டா கிடைக்குமா, அந்த போண்டா செய்யறதுக்கு இல்லை பாருங்கள். இல்லை என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேங்க பாருங்கள். 2 கப்பு இந்த கப்பாலுங்க, இந்த கப்பால் 2 கப்பு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைகிறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். இதில் வந்து சீனி போட்டுக்கணும். அந்த சீனி கரையிற வரைக்கும் ரவா வந்து மிக்ஸ் ஆகிடும், அது பரவாயில்ல, அது ஊறிடும் ரவா. இது வந்து தண்ணி சீனி வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கரையணும். சீனி கரையிற வரைக்கும் நம்ம வந்து இதை அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பதம் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பதத்துக்கு நான் பிசைகிறேன்னு பாருங்கள். ரவா வந்து மிக்ஸ் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு அந்த பதம் உங்களுக்கு அப்போ தான் வரும் பாருங்கள். இப்படி இருக்கணும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் திப்பியாக இருக்குது இல்லையா, இந்த மாவை இப்போது ஒரு 1/4 மணி நேரம் கூட வைக்கலாம், பரவாயில்ல. 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படி இதை நான் நான் வந்து இப்போ பாதி சுட்டதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது, அச்சோ நம்ம வீடியோ எடுக்கலையே அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள். முன்னாடி 2-3 ஈடு சுட்டு எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இது அந்த மாவை கொண்டு போய்ட்டு அப்படியே எண்ணெயில் மெதுவாக அப்படி விட்டுட்டோம்னா அது அப்படியே உப்பி வருங்க. அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, 20 நிமிஷம் கழிச்சு அது ரெடி ஆகிருந்துச்சு. பாருங்கள், மாவு இப்போ போடுறோம் பாருங்கள். அப்படியே ஒட்டிக்கும், அது பிரித்து விடணும். அப்புறமா பாருங்கள், அதனால் அதை அப்படி விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் பிரித்து விடணும். ஏன்னா மைதா இல்லையா, மைதாவும் கோதுமாவும். இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி 2 ஈடு இது பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது. இது எடுத்துருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பெரட்டி விட்றோம் பாருங்கள். இதை நல்லா உப்பி வந்துருக்கு பார்த்தீங்களா. அப்படி அழகாக இதை பெரட்டி விடணும். ஏன்னா சட்டி கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால அது நீட்டமாக சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிலப்போ விடலன்னு வச்சுக்கோங்களேன், கத்தி எடுத்து அப்படி நம்ம இப்படி தனித்தனியாக ஆக்கிவிடணும். இப்போ விட்டுடுச்சு அழகாக. ஏன்னா நல்லா பதமாக காஞ்சி இருந்ததுன்னா விட்டுடும், இல்லைன்னா ஒட்டிக்கிறோம். மேலே போடும்போது அப்படியே ஒட்டிக்கிறோம். அதே வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க, வந்து மாவெல்லாம் அது பண்ண முடியாமல் மறந்து போச்சு. இங்கே பாருங்கள், இப்போ வழித்து விட்டணும். இந்த நல்லா வழித்து விட்டாச்சுங்க பாருங்கள். நான் முன்னாடி இந்த கிண்ணத்தில் போட்டோம்னா நல்லா வரும்னு சொல்லிட்டு கிண்ணத்தில் இது கரண்டியில் குழி கரண்டியில் ட்ரை பண்ணினேன். நாங்கள் அதில் குழி கரண்டியில் பண்ணினோம் அப்படின்னா குழியாக நல்லா ஆகலை. பாருங்கள் நல்லா இருக்கா, ரெடி ஆகிடுச்சுங்க. போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கோதுமை மைதா மாவு வச்சு போண்டா. வாங்க சாப்பிட்லாம். பண்ணி இல்லை, அதனால் திரும்பி வந்து சாப்பிடல. சரி, வேலை வென்று போவான். எல்லோரும் வாழ்த்திக்கிட்டே இருக்கு, அந்த பிள்ளைக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும். இப்போ தான் படித்து முடிச்சிருக்கான், குட்டி பையன் தான். இருந்தாலும் படித்து முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போகணுங்கிற ஒரு எய்மில் இருக்கான். நல்லது தானே, வீட்டில் சும்மா 6 மாதம் 3 மாதம் 1 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ இது வெந்துருச்சு, அவ்வளோதாங்க. அப்படியே எடுத்துட இது இந்த தட்டில் வச்சு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளெல்லாம் நல்லா வெந்து செம சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பன்னு ரெடிங்க, வாங்க சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸில் இன்றைக்கி இது தான் செஞ்சுருக்கேன் நான். இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.